ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்தி மாரியம்மன் கோயில் திருவிழாவோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வந்திருக்கேன்? நான் சொன்னேன்னா காலையிலேயே எங்கள் மம்மி வீட்டுக்கு வரேன்னு. பார்க்கலாமா எங்கள் மம்மி வீட? ஓடுற ஏன் ஓடுற? இதான் எங்கள் மம்மி வீடு, பார்த்துக்கங்க. இதான் எங்கள் மம்மி வீடு. கடைசியாகவும் தனியாக தான் இருப்பாங்களாம். சிங்கப்பெண் எங்கள் மம்மி பாருங்கள், யார்கிட்டையும் இருக்க மாட்டுறாங்க, தனியாக தான் இருப்பாங்களாம். சிங்கப்பெண் தான் இருக்காங்க பாருங்க. ஹாய் சொல்லுமா. வாங்க எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு குட்டீஸ் நமக்கு ரைம் சொல்ல போகிறாங்க. எல்லோரும் கேட்குறீங்களா? சொல்லுங்கள் பாப்பா, உங்கள் பேர் என்ன? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? கவுனெல்லாம் கீழே விட்டுருங்க. பேர் சொல்லுங்க. ரைம் சொல்லுங்க. வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம், வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம், நீளம் தொட்டு கடலும் வரையலாம், கடலே கால்கள் நடிக்கலாம், பச்சை தொட்டு மடங்கள் வரையலாம், மலைக்கிளே ஊஞ்சல் ஆடலாம், சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம், பூக்கள் போல் பூத்து தைக்கலாம். சூப்பர், கிளாப் பண்ணுங்க. சுபஸ்ரீ சூப்பராக சொன்னாங்க ரைம்ஸு. இன்னும் ரைம் சொல்கிறீங்களா? சுபஸ்ரீ குட்டி, இந்த ட்ரெஸ்ஸு யாருக்கு வாங்கி கொடுத்தாங்க? அம்மாச்சியா? சூப்பராக இருக்கு, அழகாக இருக்கு உங்கள் கலருக்கு. உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்குமா? சவுண்டாக சொல்லுங்க. பிடிக்கும், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக சொல்லுங்கள். பிடிக்குமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் ரைம் சொல்ல போகிறீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்களாம் தக்காளி பழம் வாய்தானா, வரங்கிக்காய் உடம்பிலே வெந்த காய்கள் கையெல்லாம், வெள்ளடி காய்கள் கையெல்லாம், வெந்த காய்கள் கால்களாம், காயும் பழம் மனிதன் காண அழகு பாருங்கள். ஹாய், சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணுங்கப்பா எல்லாரும். உனக்கு ஹாய் குட்டீஸ், உங்கள் பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? உங்கள் ஸ்கூல் நேம் என்ன? சூப்பர். உங்கள் ஊர் எது? எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? சரி, யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அப்படியா? எதுக்கு? முளைப்பாரி பார்க்கவா? ஓகே, கோயில் பேர் சொல்லுங்க. என்ன பேர்? சத்தமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணுங்கப்பா. கிளாப் பண்ணுறீங்க. டைம்ஸ்லாம் முடிச்சுட்டு சுபஸ்ரீயை விடவே இல்லை. அடுத்து ஒரு டான்ஸை போட விட்டேன். டான்ஸ் ஆடிச்சு, சூப்பராக ஆடும். இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி முடிச்சுட்டு ஏதோ சாதாரணமாக ஆடினாங்களாம். இப்போ இந்த வீடியோ பாப்பாவை பேச விட்டுருப்பேன். எதுக்காக பேசவில்லைன்னா, அங்கே ரேடியோ சவுண்டு, அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பாப்பா ஆடினா. ஆனால் அதை வீடியோவில் போட முடியாதுன்றக்காண்டி தான் நான் பேசிகிட்ருக்கேன். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு ஏதோ சுமாராக ஆடினே அப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள். அதான் ட்விஸ்ட்டே அதான். சூப்பராக டான்ஸ் ஆடினா, பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னது, அடுத்து சாப்பாடு தான், அன்னதானம். பாருங்கள் கூட்டத்தை, சாப்பிட்றவங்க பின்னாடி லைனு, அதுக்கு அடுத்த லைனில் தான் அக்கா நின்றேன். அப்படி ஒரு கூட்டம் பார்த்துக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை இது சனிக்கிழமை அன்னதானம்.
நம்ம சத்தியமாரியம்மன் கோயில் திருவிழா, முளைப்பாரி, விளக்கு பூஜை, அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்காக அக்கா டெலிகாஸ்ட் பண்ணேன். பாருங்கள். சக்தி மாரியம்மனை நல்லா மனதார வேண்டுங்க. நல்லா சாப்பிட்டோம். என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி கூட்டு, முட்டைக்கோஸ் பொரியல், அப்பளம், வெண்டைக்காய் பச்சடி, சாம்பார், ரசம், பாயாசம், மோர். இவ்வளோ ஐட்டம் பார்த்துக்கோங்க. 8 ஐட்டம். எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். அக்கா சாப்பிடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதம் அப்போ தான் வேக வச்சு எடுத்திருப்பாங்க போல். பயங்கர சூடு, எல்லாமே சுட சுட இருந்துச்சு. ஆனால் மக்களை கண்ட்ரோல் பண்ண தான் முடியலை. அந்த அளவுக்கு கூட்டம் பார்த்துக்கோங்க. அன்னதானத்தில் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. நாங்கள் சாப்பிடல. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2 மணி. ஆனால் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுறது 11 மணிக்கு. அன்னதானம் இது அம்மனுக்கு பூஜை முடித்து அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் போகும்போது 2 மணி. 2 மணிக்கே கூட்டம், அவ்வளோ கூட்டம் பார்த்துக்கோங்க. சரி லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 மணிக்கு போனோம். பார்த்தா அவ்வளோ கூட்டம். ஓகே, இத்துடன் வீடியோ முடிவடைகிறது.